அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு 10 வருடங்களுக்கு பிறகு ஏற்பட போகும் அதிசயமாக ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசனையர்களை பொறுத்தவரை நீங்கள் இந்த சேனலுக்கு நியூ வியூவர்ஸா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒவ்வொரு கிரகங்களுடைய பெயர்ச்சி நிகழும் போதும் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை உடனுக்குடன் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3க்குரிய சுக்கிரன் 10க்கு உரியவராக இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதி செவ்வாய் பாக்கிய அதிபதியாகவும் இருந்து லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. இந்த 2 கிரகங்களுமே உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்க இருக்காங்க. இதனால எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் இந்த மாதத்துல ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 9, 10க்குரிய கிரகங்கள் சுபபலம் பெற்றிருப்பதால உங்களுக்கு நீங்கள் முயற்சிக்க கூடிய காரியங்கள்ல எவ்வளவு தடங்கல்கள் தாமதங்கள் வந்தால் அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாங்க. அதிக செலவுகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வருமானமும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்கும். அதே போல கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்ல அவதியுற்று வரும் சிம்ம ராசியினருக்கும் கூட அந்த கடனை அடைப்பதற்கான வழிபிறக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. கலைஞர்களுக்கு ஆதாயமான ஒரு மாதமா தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது. இவ்வளவு நாட்களாக வாய்ப்புகள் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஒரு குழப்பமான மனநிலையிலேயே இருந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வர இருக்குதுங்க. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அந்த வாய்ப்புகள்ல உங்களுடைய திறமையையும் நீங்கள் வெளிக்கொணர வேண்டும் என்பதை தான் கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை தேடி தருங்க. சகோதர உறவுகள் உங்களுடைய முயற்சிகளுக்கு கை கொடுக்கும். அது கலைத்துறை மட்டுமல்லங்க, குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும் உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கும் சரி அல்லது அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய உதவி உங்களுக்கு ஒரு ஆறுதலை தரும் விதமா அமைஞ்சிருக்குது. குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறாருங்க. அதனால யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்க வேண்டாம். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த முயற்சியை நீங்கள் மேற்கொள்வது நல்லதுங்க. அதே போல நீங்கள் கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு எதிராக மாறலாம். அதாவது ஒருவருக்கு பதிலாக நீங்கள் அந்த கடனை கொடுத்து விடுறது அப்படின்னு சொல்றதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அவர்களுக்கு நான் பொறுப்பு என்று சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க மேற்கொள்ள வேண்டாம். அதனால நீங்களே சிக்கல்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால அதிக ஜாக்கிரதையாக எந்த ஒரு சொல்லையும் சொல்லுங்க. அஷ்டமத்தில் சுக்கிரனும் ராகுவும் இருப்பதால பயணங்கள்ல கவனமாக இருங்க. எங்கு பயணப்படுகிறோம், எதற்காக செல்கிறோம், இந்த பயணம் நமக்கு அவசியமா அவசியமற்றதா என்பதை ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2 நாட்கள் சந்திராஷ்டமம் ஏற்பட இருக்குது. இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயத்தை தலையிட வேண்டாங்க. குடும்பத்திலேயே வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் அந்த வாக்குவாதங்கள்ல இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. அதே போல கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. அதுக்கு காரணம் ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுக்க வேண்டும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பல பிரச்சனைகள் இந்த மாதத்துல நல்லபடியாகவே தீர இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதத்தில் ஏற்பட இருக்குதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது வேற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட இந்த மாதத்தில் ஒன்று சேர இருக்கீங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசியினர்களுக்கு சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. கூடிய விரைவில் உங்களுக்கு அஷ்டமத்த சனி ஆரம்பிக்க இருப்பதால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த அஷ்டமத்த சனி ஆரம்பித்த பிறகு இந்த கடன் வாங்குவது அல்லது ஒருவர்
இருப்பவருக்கு பதிலாக ஜாமீன் கையெழுத்து, வழக்குகள்ல தேவையில்லாத பிரச்சனைகளை இழுப்பது, இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் தள்ளி இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ராகுவும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல சக ஊழியர்களுடன் சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் இருந்தாலும் கூட அஷ்டமத்து சனி ஆரம்பிக்க இருப்பதால உத்தியோகத்தில் அதிகப்படியான அலைச்சல்கள், அதிக உழைப்பு ஆகியவை ஏற்பட இருக்கு. இந்த உழைப்பு ஏற்பட்டால் பயணம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்மியா தாங்க இருக்கும். இதனால இந்த வேலையை விட்டுறலாமா இல்லது வேற வேலைக்கு முயற்சிக்கலாமா, வெளிநாடு சென்று வேலை பார்க்கலாமா, இது மாதிரியான பல எண்ணங்கள் உங்களுடைய மனதில் தோன்றுங்க. ஆனா எது நல்லது என்பதை ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றுவது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல விற்பனை நல்லபடியாக இருக்குங்க. புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கும் ஏற்ற ஒரு காலகட்டமா இருக்குதுங்க. இருந்தாலும் கூட முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாம். முன் அனுபவம் உள்ளவர்களிடமும் அதே போல அனுபவஸ்தர்களிடமும் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே போல பங்கு சந்தைகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கும் சிம்மராசினியர்கள் எதில் முதலீடு செய்கிறோம், அதனுடைய விலை பிற்காலத்தில் உயருமா அல்லது குறையுமா என்பதை சிந்தித்து செயலாற்றுங்க. தங்கத்தில் முதலீடு செய்யலாமா அல்லது வேறு எதிலும் முதலீடு செய்யலாமா என்று சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து நிலையை ஆராய்ந்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு. அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் சாதுரியமாக பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு. ஏனோ தானோன்னு கிடைக்க இருக்க வாய்ப்புகளை உங்களுடைய இஷ்டத்திற்கு தகுந்தாற்போல் பயன்படுத்திங்கன்னா நிச்சயமாக அதுக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மறுக்கப்படலாம். அதனால் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சாதுரியமாக பயன்படுத்தி கொள்வது நல்லதுங்க. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் காரணமே எல்லாம் உங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உத்தியோகத்தை அதாவது பதவி உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. விவசாயத்துறையினருக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல எதிர்பாராத மழையினால் பயிர்கள் நல்ல ஒரு வளர்ச்சி அடைய இருக்குது. இப்போது வெயில் சுட்டெரித்து கொண்டிருந்தாலும் கூடிய விரைவில் மழை பெய்ய இருப்பதால வாடின பயிர்கள் நல்ல செழிப்படைந்து நல்ல மகசூலை உங்களுக்கு தர இருக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பதில் எந்த ஒரு சிரமமும் இருக்காது என்பதையே கிரகநிலைகள் உறுதியளிக்குது. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, திருத்தல தரிசனம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.